வணக்கம். மேஷ ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். குரு பகவான் சித்திரை மாதத்தினுடைய 18ஆம் தேதி மே 1 அன்றைக்கு புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை அஷ்டமி, சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். இன்றைய நாளில் மாலை 5 மணி அளவில் கிருத்திகை முதல் பாதத்திலிருந்து, கிருத்திகை முதல் பாதம்னா மேஷராசி, இங்கே குரு இருப்பார். இங்கே இருக்கக்கூடிய குரு கிருத்திகை 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்படி பயிற்சி ஆகி ஏறக்குறைய ஓராண்டு காலம் குரு பகவான் இந்த ரிஷபராசியில் இருப்பார். இருந்து பலன்களை அருள்வார். அது என்ன பலன், சாதகமாக இருக்கிறதா, இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போது இது நாள் வரைக்கும் மேஷராசிக்கு ஜென்மத்தில் இருந்தார், அதாவது ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருந்தார். இப்போது ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு அவர் பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு இந்த பயிற்சி சாதகமானதா பாதகமானதா? மேஷராசி என்பவர்களுக்கு சாதகமான பயிற்சி தான், நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். ஏன்? 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். 2ஆம் இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு சுப கிரகம் வரார் இல்லையா, அதனால் அது நல்லது. இன்னமும் ஒரு படி மேலே போயிட்டு தனஸ்தானத்தில் தனகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் வருகிறார். அதனால் இந்த குரு பயிற்சி மேஷராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல பலன்களையே தரும். என்ன பலன்களை தரும், எப்படி தரும், எப்போது தரும்? இதில் என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது, 2ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார். அது தனஸ்தானம், அவர் தனகாரகன். அப்போது பண வரவு உங்களுக்கு இருக்கிறது. ஜென்ம குருவாக இருக்கும்போது முடக்கமான நிலை, மந்தமான நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இறுக்கமான நிலையிலிருந்து நீங்கள் இப்போ விடுபட்டு ஃப்ரீ ஃப்ளோ, நல்ல ஒரு பணப்புழக்கம் உங்கள் கைக்கு வரப்போகிறது. லிக்விட் கேஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இப்போது உங்களால் எதிர்பார்க்க முடியும். பணம் வரும், அந்த பணத்தை கொண்டு நடத்த வேண்டிய நல்ல காரியங்களை செய்யலாம். இதுதான் பிரதானமான பலன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி வர்றதுனால என்னென்ன காரியங்களை செய்வோம், எதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்க்கலாம். குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு வரார். வரும்போது அவருக்கு விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது 5 மற்றும் 9, எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அதனால் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையாக கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை பார்வையிடுகிறார். இந்த ராசிகள் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமாக, 8ஆம் இடமாக, 10ஆம் இடமாக இருக்கின்றது. அப்போது குரு பகவான் முதல்ல 6ஆம் இடத்தை கன்னிராசியை பார்க்கிறார். ஒரு கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, இப்போ அது சரியாகும். இப்போது முதல்ல நேரடியாக சொல்லக்கூடிய பலன் என்னன்னு சொன்னால், கடனை மேஷராசிக்காரர்கள் அடைக்க முடியும். இதுதான் பிரதானமானது, ரொம்ப முக்கியமானது. கடன் தான் இருக்கிறதுலையே மிக அதிகமான நெருக்கடியை நமக்கு தரக்கூடியது. நம்முடைய கௌரவமே பறி போயிடுமோ, 4 பேர் முன்னாடி நம்ம யார்கிட்ட கடன் வாங்கணுமோ அவர் கேட்டுடுவாரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த அவமானப்பட்டுடுவோமோன்ற பயத்திலே இருப்பாங்க. 2வது, கடன் இருந்தால் தூக்கம் வராது. அதுபோல் கடன் இருக்கும்போது நம்ம இயற்கையாக வழக்கம் போல் நம்ம குடும்பத்திற்காக செய்ய வேண்டிய கடமைகளை, செலவுகளை, பிள்ளைகளுடைய கோரிக்கையை, வாழ்க்கை துணையுடைய விருப்பங்களை, பெற்றோருடைய மருத்துவங்களை போன்ற விஷயங்களை செய்ய முடியாமல் நம்ம திண்டாடுவோம். அந்த பிரச்சனை இப்போது உங்களுக்கு சரியாகிறது. குரு பகவான் உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை உங்கள் கைக்கு வர வைத்து உங்களுடைய கடனை அடைக்கப் போகின்றார். இதுதான் பிரதானமான பலன். பிறகு 6ஆம் இடத்தை என்ன சொல்கிறோன்னா, ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறோம். அதில் கடனை இப்போ பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நோய். மேஷராசியில் ஜென்ம குருவாக குரு பகவான் இருக்கும்போது 12 விரயத்தில் ராகு இருக்கார். அதுபோல் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அங்கே ஆட்சி பெற்றிருக்கார். ஏதாவது நோய் நொடிகள் இருந்திருந்தால், 6லேயே கேது இருக்கார் இருந்தால் அது இப்போ சரியாகும். அதை சரி செய்து கொள்ள முடியும். குரு பார்வை அந்த 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால நோய் நொடிகளை குணமாக்கி கொள்வதற்கான மருத்துவ செலவிற்கான பணம் வரும். வைத்தியம் பலிதமாகும்.
குரு பகவான் தான் வைத்தியம் வந்து நமக்கு பலன் தர்றதற்கு உண்டான கிரகம். அவரே பார்க்குறார். அப்போ நோய் தீரும். அதன் பிறகு எதிரிகளை கண்டு நீங்கள் அஞ்சு கொண்டு இருந்தா, பயந்து கொண்டு இருந்தா, எப்போ கேஸ் போட்டுடுவானோ, அல்லது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வழக்கில் அவன் ஜெயிச்சிடுவானோ, அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு எதிரி இவனால் வேலை போயிடுமோ, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எதிரியால் நம்முடைய பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகிடுமோ, அப்படி எந்த இடத்துல இருந்தாலும் குரு பார்வை 6ஆம் இடத்துக்கு விழறதுனால எதிரிகளை சமாளிக்க முடியும். அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். இதுதான் குருவுடைய 5ஆம் பார்வை தரக்கூடிய பலன். அதன் பிறகு குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கின்றார். 8ஆம் இடம்னு சொன்னால் என்ன? மிகப்பெரிய துன்பங்கள், மிகப்பெரிய கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள். நம்ம வந்துட்டு வாய் விட்டு சொல்லிடலாம், கடன் பிரச்சனை இருக்குங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, ஏதோ கேஸை தேவையெல்லாம் மாட்டிக்கிட்டேன், பிரச்சனை இருக்குன்னு 6ஆம் இடத்தை வெளியில் சொல்லிடலாம். 8ஆம் இட பிரச்சனையை வெளியில் சொல்லவே முடியாது. அவமானங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், அசிங்கப்படக்கூடியதாக இருக்கும், குறுகக்கூடியதாக இருக்கும். அதேபோல் வியாதிகளாக இருந்தால் கூட அந்த வியாதி வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். ஒருத்தருக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமே இல்லைன்னு சொன்னாலும் கூட அவருடைய லிவரில் ப்ராப்ளம் சொன்னால் அப்போ நீ என்ன ட்ரிங்க் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஐயோ நான் அதை பார்த்தது கூட இல்லை, அதனுடைய பேர் கூட எனக்கு தெரியாது அது அப்படின்னு சொன்னாலும் கூட பனைமரத்தின் கீழே நின்று பாலை அருந்தினாலும் கல்லைத்தான் அருந்துகிறாய் என்று சொல்லக்கூடிய உலகம்வாங்களே, அதுபோல் 8ஆம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நம்மால் வந்திருந்தாலோ, நமக்கு சம்பந்தமே இல்லாமல் வீண் பழியாக வந்திருந்தாலோ வெளியில் சொல்லக்கூட முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இப்போ உங்களுக்கு சரியாகும். குறிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் சரியா, புதுமண தம்பதிகள், மனமான அந்த கணவன் மனைவி இவங்க வந்து தங்களிடையே இருக்கக்கூடிய சந்தேகம், வாக்குவாதம், ஒத்து போகலை, ஒருத்தர் பிடிக்கலை, ஏற்றுக்கொள்ள முடியல, எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது பூதாகரமாக எப்போ வெடிக்குமோ, பிரிந்து போயிடுவோமோ அப்படின்ற ஒரு கஷ்டம்லாம் இருந்தால் இப்போ அதுக்கு தீர்வு கிடைக்கும், சரியாகும். ஆயுள் சம்பந்தமான பயம் ஒரு சிலருக்கு இருந்தால் அது இப்போ நிவர்த்தி ஆகும். அப்படி குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த பார்வை வந்து உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்தின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அதன் பிறகு குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை மகரத்தை பார்க்கின்றார். உத்தியோக ரீதியாக பிரச்சனை இருந்தால் சரியாகும். வேலை எப்போ போகுன்னே தெரியாத அளவிற்கு ஒரு பீரியட் இப்போ நடந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வேலை போகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். வேலையே கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. கடமைகள் இருந்து நிறைவேற்ற முடியாதவர்களுக்கு கடமைகளை, பிள்ளைகளை படிக்க வைப்பது, மனவயது வந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது, அதுபோல் பெற்றோருடைய ஆரோக்கியம் பார்த்து கொள்வது, பெற்றோரில் தந்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு உண்டான அமாவாசை தர்ப்பணம், சிரார்த்தம், திதி கொடுக்கறது, மாலைய பட்சம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் செய்ய முடியும். உங்களுடைய கடமைகள் என்னவோ அதையெல்லாம் உங்களால் நிறைவேற்ற முடியும். இதுதான் குரு பகவான் வந்து 10ஆம் இடத்தில் பார்த்து உங்களுக்கு தரக்கூடிய பலன். அப்போது குருவுடைய இந்த பயிற்சி மேஷராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்கிறது, நல்ல பயிற்சியாக இருக்கிறது, நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. இதில் இந்த குரு பயிற்சி காலத்தில் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம், எப்படி கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம். என்ன பலன்? நல்ல பலன். எப்படின்னா அவர் 2ல் இருக்கார், 6, 8, 10 பார்க்குறார் அப்படின்னு பார்த்துட்டோம். எப்போது இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லும்போது குரு பயிற்சி ஆகிறது மே மாதம் 1ஆம் தேதி கிருத்திகை 2 ரிஷபராசிக்கு வராரு. அதில் இருந்து அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து நேர்கதியில் இருக்கிறார். இந்த பலன்கள் அனைத்தையும் உங்களுக்கு சிறப்பாக தருவார். அக்டோபர் 15லிருந்து பிப்ரவரி 11 வரைக்கும் வக்ர கதியில் அவர் சஞ்சரிக்கிறார். அதாவது அக்டோபர் 15 வக்ர ஆரம்பம், பிப்ரவரி 11 வக்ர நிவர்த்தி. இந்த இடைப்பட்ட காலம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். குரு வக்கரமாகிறார்னு சொல்லும்போது ஒரு கிரகம் வக்கரமானால் என்ன செய்யும்னு சொன்னால் அது இயற்கையாக தர வேண்டிய பலன்களை மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதனால் அந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதுமானது. மற்றபடி அக்டோபர் 15க்கு முன்னாடி, பிப்ரவரி 11க்கு அப்புறம் இந்த காலம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பிப்ரவரி 15க்கு அப்புறம்னு சொன்னால் அப்போ தை மாதம் முடிஞ்சிடும், மாசி பங்குனி 2 மாதங்கள். அடுத்த சித்திரையில் மறுபடியும் குரு பகவான் பயிற்சி ஆயிடுவார். சரியா? இதுதான் உங்களுக்கான காலம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்கள் வந்து என்ன வழிபாட்டை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து குரு பகவான் இந்த ரிஷபராசியில் இருக்கும்போது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பார். அதனால் இதில் கிருத்திகை நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடியவர் செவ்வாய். அதனால் கிருத்திகை விரதம் இருங்க. கிருத்திகை நாளில்
தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க. கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க, முடிந்த ஆடைகள் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.